அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைய தகவல் படி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்விற்காக கிட்டத்தட்ட 20,37,094 பேர் என்னவோ அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தி இன்று கிடைத்துள்ளது. ஸோ இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணுறங்க அப்படின்றதான் மிக மிக முக்கியமானது. ஸோ போட்டி மிக கடுமையாக இருந்தாலும் கூட நம்மளுடைய இலக்கு 200 கேள்விகள். அந்த 200 கேள்விகளை உங்களுக்கு முன்பு இருப்பது 199 கேள்விகள் தான். ஸோ அந்த 199 பேர் தான் உங்களுடைய அதிகபட்சமான காம்படிட்டராக நீங்கள் நினைக்கணும். எந்த சூழலிலும் நம்மளால் முடியுமா அப்படின்னு நினைக்காம உங்களால் நிச்சயமாக முடியும் அப்படின்ற நினைத்து எந்த ஒரு வேலையும் தொடங்க கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியும். ஸோ நம்மளுடைய இலக்கு 2024 குரூப் 4 தேர்வில் குறிப்பாக பொது தமிழ் பகுதியில் 100க்கு 100 கேள்விக்கு மிக சரியாக பதிலளிக்கணும். அந்த வகையில் தினசரியாக பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்தி முடித்துள்ள பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய வினா விடைகளை பகுதி 8 வரை பார்த்துருக்குறேங்க. அதாவது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 8 வரை பார்த்துருக்குறேங்க. கிட்டத்தட்ட 800 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துருப்போங்க. அது இல்லாமல் அந்த கொஸ்டினோட டிஸ்கஷனும் போயிருக்கும். டிஸ்கஷன்னா என்னங்க டிஸ்கஷன் இருக்க போது, கொஸ்டினை தானே ரீட் பண்ணி போகிறாங்க அப்படின்னு கிடையாதுங்க. ஸோ நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அதை முழுமையாக பேசும்போது அது ஆள் மனதில் எளிமையாக பதிஞ்சிடும். அப்போ நம்ம கேட்கும்போது அது ஈஸியாக இருக்கும். அந்த கேள்வியை பார்த்தங்கனாவே நம்ம இதுக்கு முன்னே இந்த கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணியிருக்குறேங்க. அப்போ 4 ஆப்ஷன் இருக்குன்னா அந்த 4 ஆப்ஷனில் இதெல்லாம் ரிலேட்டடாக இருக்குது. அந்த கொஸ்டினை எப்படியெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி எப்படியெல்லாம் ஒமிட் பண்ணி டெஸ்ட் எழுதலாம் அப்படின்றதும், அதுக்கடுத்து பொது தமிழை பொறுத்தவரையும் தொடர்ந்து அதே ஏரியாவில் மறுபடியும் மாற்றி கேட்டே இருக்காங்க. அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அதே போல் எந்தெந்த ஏரியாவில் ரிப்பீட்டடாக கேள்விகள் கேட்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரே ஒரு வே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த டெய்லி ப்ராக்டிஸ்க்காக தான் நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணப்பட்டு வருகிறது. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏற்கனவே பார்ட் 8 வரை அப்லோட் பண்ணப்பட்டுள்ள வீடியோக்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க பார்த்துக்கோங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. ஓரத்துக்கு எதிர்ச்சொல் என்ன? ஓரம்னா மையம். வேற்றுமைக்கு எதிர்ச்சொல் ஒற்றுமை. நன்றுக்கு எதிர்ச்சொல் தீது. செழுமைக்கு எதிர்ச்சொல் வறுமை. கேள்வி 2, பிரித்தெழுதுக. நான் தொலைவில்லை. பிரித்தெழுதுக. நான் கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. கேள்வி 3, நோக்கினான். வேர்ச்சொல் என்ன? நோக்கு. கேள்வி 4, பொருந்தா இணையை கண்டறிக. வெண்தயிர் பண்பு தொகை. இறை தேர்தல், இறைனது தேர்தல் வந்திருக்கு, இங்கே வினை தொகைன்னு இருக்குது, வேற்றுமை தொகையில் வந்திருக்கணும். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. அதே நாளிகை வாரம் என்பது உண்மை தொகை. கைலாய வெற்பு என்பது இருபெயரட்டு பண்பு தொகை. கேள்வி 5, பெரு இச்சொல்லுக்கான வினைமுற்றை தேர்ந்தெடு. பெருனா பெற்றான். கேள்வி 6, கீழ்காண்பவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. 4 ஆப்ஷனும் நம்ம பார்க்கலாம். இந்த 4 ஆப்ஷன் ஏன் நம்ம பார்க்குறோங்கன்னா இதே கேள்வியை கூட வெவ்வேறு டைப்பில் நம்ம அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லேயும் பார்க்க முடியும். அதனால தான் பார்க்கக்கூடியது. 4 ஆப்ஷனில் கேணி, குளம், குட்டை, ஏரி, ஊருணி, பொய்கை, தடாகம் இது எல்லாமே நீர்நிலையை குறிக்கக்கூடியது. செந்தமிழ், பைந்தமிழ், வண்டமிழ், முத்தமிழ், அமுதத்தமிழ் இது தமிழுடைய பல்வேறு வகைகளில் இருக்கக்கூடியது. ஞாலம், வையம், அவனி, உலகு, தரணி இது உலகத்தை குறிக்கக்கூடியது. ஆனால் லாஸ்ட்டாக இருக்கிறது வெவ்வேறு வகையானதை குறிக்கிறது. கலம்பகம், குறிஞ்சி, குறுநகை, தோற்றம். அப்போ பொருத்தமற்றது கேள்வி கேட்டுக்கிறது ஆப்ஷன் டி தான் பொருத்தமற்றது. கேள்வி 7, பொறுத்துக. என்னே மயிலின் அழகு அப்படின்றது உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்திலன் எதிர்மறை தொடர். மணிமொழி பரிசு பெற்றால். மணிமொழி பரிசு பெற்றால் உடன்பாட்டு தொடர். உழைத்து பிழை கட்டளை தொடர். கேள்வி 8, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. தேநீர். தேநீர்னா நம்ம குடிக்கக்கூடிய தேயிலை நீர், தினமும் குடிக்கக்கூடிய டீன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் தேநீர். அடுத்து முன்னாள். முன்னாள்னா 3 நாள்.
தேநீர் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேனி வந்து பார்த்திங்கன்னா தேன் போல் இனிய நீரை குறிக்கக்கூடியது. முன்னாள் என்பது முந்தைய நாளை குறிக்கும். கேள்வி 9. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கி சரியான தொடரை குறிப்பிடுக. பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான். கேள்வி 10. பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்ன? பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். சொற் பின்வரு நிலை அணி பயின்று வந்துள்ளது. சொற் பின்வரு நிலை அணி பயின்று வந்துள்ளது. கேள்வி 11. தவறான மரபு சொல்லை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. மாம்பிஞ்சி மாவடு சரி. இளந்தேங்காய் வழுக்கை சரி. வாழை பிஞ்ச வாழை கச்சல்னு சொல்லலாம். முருங்கை பிஞ்ச முருங்கை சரடுன்னு வந்திருக்குன்னு இங்கே முருங்கை மொட்டுன்னு இருக்குது. அப்போ தவறான மரபு சொல் ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 12. கொள் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று. கொள் என்னும் வேர்ச்சொல்னா வினைமுற்று செயல்முற்று பெற்றிருக்கும். அப்போ கொண்டான். கேள்வி 13. பொருந்தா சொல்லை கண்டறிக. கப்பல் அம்பி திமில் இது 3 கப்பலை குறிக்கும். ஆளினா கடலை குறிக்கக்கூடியது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி. கேள்வி 14. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்த சொல்லியிருக்காங்க. சொற்பொருள் தான். கனகம்னா பொன், மேலி கலப்பை, கலிங்கம்னா ஆடை, ஆழி மோதிரம். ஆழினா கடலையும் குறிக்கும், இன்னொன்று மோதிரத்தையும் குறிக்கும். கேள்வி 15. கீழ்காண்பவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. சிலப்பதிகாரம் மணிமேகலை, இன்னா 40 இனிய 40, ராமாயணம் மகாபாரதம், பாண்டிய நெடுஞ்செழியன் கபிலர் வருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் ஒரே கோர்வையில் இருக்கும், சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இருக்கும். இங்கே பாண்டிய நெடுஞ்செழியனும் கபிலனும் வந்து கபிலரும் வராது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 16. பின்வருவனற்றுள் தவறான இணையை சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட்டில் எதோ தவறாக தந்திருக்காங்க, எதுன்னு பார்க்கலாம். சிறிதுக்கு ஆப்போசிட் பெரிது சரி. உயர்வுக்கு ஆப்போசிட் தாழ்வு சரி. திண்ணேது ஆப்போசிட் வந்து வலியதுன்னு வந்திருக்குன்னு, இங்கே வலிதுன்னு இருக்க. திண்ணியதுன்னா வலிமையானது, வலிது. இது சேமாக தந்திருக்காங்க. அப்போ இப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே நன்றுக்கு எதிர்ச்சொல் தீது. கேள்வி 17. திருக்குறளில் பொருட்பாலின் இயல்கள். திருக்குறளில் பொருட்பால் வந்து 3 இயல்களாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று அரசியல், அங்கவியல், ஒளிவியல். பொருட்பால் 70 அதிகாரங்களை உடையது. கேள்வி 18. நடுவண் அரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு. பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு 1978. கேள்வி 19. குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்த பாடந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். கேள்வி 20. நாரதர் வருகிறார் என்ற தொடர் என்ன ஆகு பெயர்? நாரதர் வருகிறார் என்ற தொடர் ஓமையாகு பெயர். கேள்வி 21. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்ட பெறுபவர் யார்? வாணிதாசன். கேள்வி 22. அதியமான் நெடுமானஞ்சியின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் ஔவையார். கேள்வி 23. கீழே தரப்பெறுவனற்றுள் எவை சரியற்றவைன்னு கேட்டிருக்காங்க. 1. குறுந்தொகை செயல்கள் குறைந்த அளவாக 3 அடிகளையும் அதிக அளவாக 7 அடிகளையும் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறுந்தொகைனாவே 3 to 7 வருமானு பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா குறுந்தொகைனா 4 to 8 வரும். ஐங்குறுநூ தான் 3 to 6 வரும். அப்போது இங்கே குறுந்தொகை ஃபஸ்ட்டு தப்பாக தந்திருக்காங்க. 2வது கூற்று குறுந்தொகை செயற்குலை தொகுத்தவர் பூரிக்கோ சரி. 3. குறுந்தொகைக்கு நக்கீர தேவநாயனார் கடவுள் வாழ்த்து செயலை பாடியுள்ளாரா? கிடையாது. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடுறது பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருப்பார். 4வது கூற்று குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்துடன் 401 பாடல்கள் உள்ளன. ஸோ 401 பாடல்கள் கடவுள் வாழ்த்தோடு உள்ளது குறுந்தொகை சரி. கேள்வி என்ன? கீழே தரப்பெறுவனற்றுள் எவை சரியற்றவைன்னு கேட்டிருக்காங்க. 1, 3 சரியற்றவை. கேள்வி 24. புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றவர் யார்? புலவரேறு என்று சிறப்பிக்கப்பட்டவர் வரதனஞ்சய பிள்ளைன்னு சொல்லலாம். இவர் வந்து தமிழரசி குறுவஞ்சி எழுதியிருப்பார். இது இல்லாமல் தென்றல் விடுத்துது தமிழரசி குறுவஞ்சி எழுதுன்னு தான் புலவர் வரதனஞ்ச பிள்ளை. அவர் தான் புலவரேறு என்று சிறப்பிக்கப்படுகிறார். கேள்வி 25. தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன் என்ற தொடரால் குறிக்கப்படுபவர் உமையொரு பாகத்தை கொண்ட சிவபெருமான். கேள்வி 26.
கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. 1. பழந்தமிழரது போர் வாழ்வு, மன்னர்களின் வீர அறச்செயல், வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவரது பெருமிதம், மக்களின் நாகரிகம், பண்பாடு பற்றிய புறநானூறு செயற்கள் உதவுகின்றன. சரி. புறவாழ்வு பற்றிய 400 செயல்களின் தொகுப்பு புறநானூறு. சரி. புறநானூற்றில் அதிக செயல்களை பாடியவர் ஔவையார். சரி. அறியாது முரசு கட்டிலில் தூங்கிய பெண்ணை கொன்றமையால் பெண் கொலை புரிந்த மன்னன் என்று தோற்றப்பட்ட செய்தி சொல்லப்பட்டுள்ளதா? கிடையாது. அப்போ சரியானது எதுனா 1, 2, 3 சரி. கேள்வி 27. நூலாசிரியர் பொறுத்து சொல்லியிருக்காங்க. பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழினாவே குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியில் 105 பாசனங்கள் உள்ளன. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1000 தொகுப்பில் உள்ளது பெருமாள் திருமொழி. திருத்தொண்ட தொகை நூலின் ஆசிரியர் சுந்தரர். அற்புத திருவந்தாதி நூல் எழுதந்து காரைக்கால் அம்மையார். நாச்சியார் திருமொழி எழுதந்து ஆண்டாள். கேள்வி 28. கீழ்காணும் நூல்களுள் இலக்கண நூல் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தொல்காப்பியம், தண்டியலங்காரம், வீரசோழியம் இவை 3 இலக்கண நூல். தேம்பாவணி இலக்கண நூல் கிடையாது. ஸோ தேம்பாவணி நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். வீரசோழியம் புத்தமித்திரர் எழுதியிருப்பார். தொல்காப்பியர். தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் தண்டி. கேள்வி 29. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. எது இதில் பொருத்தமற்றது, அதாவது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள். சரி. பாம்பாட்டி சித்தர், குதும்பை சித்தர், அழகுனி சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர்கள் தான். சரி. எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர்கள் சித்தர்கள். சரி. இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை கற்று உலகில் செல்வராக வாழ சித்தர்கள் அவாவினரா? கிடையாது. எளிய வாழ்வை வாழ்ந்து எல்லாத்தையும் தொடர்ந்து எளிய வாழ்வை வாழ விரும்பியிருப்பாங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 30. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கண் படுமே. இது கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. புறநானூரில் தான் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 31. கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காட்டணும்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் பாருங்கள். தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக சாலை இளந்திரையனும், தில்லி கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக சாலினி இளந்திரையனும் பணியாற்றினார்கள். சரி. நமக்கு இங்கே குரூப் 4ல் இப்போ அப்டேட் பண்ண சிலபஸை பொறுத்தவரையும் சாலினி இளந்திரையன் டாப்பிக்கை எடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இவர் நெல்லை மாவட்டம் சாலை நயனார் பள்ளிவாசல் பிறந்தால் நசீருதீனே பின்னாளில் சாலை இளந்திரையன் என்று அறியப்பட்டாரா? கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பி. அதே போல் சி ஆப்ஷன், டி ஆப்ஷன் பார்க்கலாம். மானுடம் பூத்தது, நெஞ்சோடு நெஞ்சம், விட்டக்குறை தொட்டக்குறை, செயல்மணக்கும் தோள்கள், தாய் எழில் தமிழ், உரைவீச்சி, தமிழனின் ஒரே கவிஞர் முதலியன சாலை இளந்திரையன் நூல்களாகும். சரி. கருத்துக்கு பெரியாரையும் கவிதைக்கு புரட்சி கவிஞரையும் வழிகாட்டியாக கொண்ட சாலை இளந்திரையன் எழுச்சி சான்றோர், திருப்புமனை சிந்தனையாளர் ஆகிய சிறப்புகளை பெற்றவர். சரி. கேள்வி 32. கீழே காணப்படுவனற்றுள் பொருந்தாததை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷனும் பார்க்கலாம். இந்த பொருந்தாதது, தவறானது, சரியானதுன்னு கேட்கும்போது நம்ம 4 ஆப்ஷனும் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்சர் பண்ணணும். அப்போ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி என பல பெயர்களால் ஓவியக்கலை வழங்கப்பெற்றது. சரி. ஓவியர் கண்ணுள் வினைஞர் என புகழப்பெற்றார். சரி. ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்தோர் என நச்சினார்க்கினியர் தம் உரையில் இலக்கணம் வகுத்திருப்பார். சரி. ஓவிய செந்நூல் உரைநூல் கிடக்கையும் கற்றுத்துறைபோக பொற்றுரி மறந்த சுதமதி திகழ்ந்தனல் என சிலம்பு பகிர்கிறதா? ஸோ இல்லை. தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 33. எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி எனும் மதுரை காஞ்சியின் பாடலடி குறிப்பிடும் கலை எது? ஓவிய கலை தான். மதுரை காஞ்சி பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்களிலேயே மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். 10 பாட்டில் மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை உடையதுன்னா 782 அடிகளை உடையது. 10 பாட்டில் மிக சிறிய நூல் முல்லைப்பாட்டு. கேள்வி 34. கீழே காணப்படுவனற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. 4 ஆப்ஷனும் பார்க்கலாம். கலம்பக இலக்கியத்தின் முதல் நூல் நந்தி கலம்பகம். காஞ்சியை தலைநகராக கொண்டு தொண்டை நாட்டை ஆண்ட நந்திவர்மன் பற்றிய நூல். சரி. நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடு அறியும் என்று தொண்டமண்டல சதகமும் சோமேசர் முதுமொழி வெண்பாவும் நந்தி கதை உரைக்கின்றன. சரி.
அறம்பாடுதல் என்பது போர் தாக்குதல் முறை. அம்முறை நந்திக்கலம்பகத்தில் பாண்டிய மன்னனால் கையாளப்பட்டுள்ளதா? நந்திக்கலம்பனாவே யாருடைய மன்னன்? பல்லவ மன்னனை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். இங்கே பாண்டிய மன்னன் தந்திருக்காங்க. அப்போ பொருத்தமாற்றது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 35 பொருந்தாத விடையை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகார நூலுக்கும் திருவட்பா எல்லாமே வள்ளலார் எழுதியிருப்பார். திருப்புகழை எழுதுனது யாருன்னா அருணகிரிநாதர் எழுதியிருப்பார். அப்போ பொருத்தமற்றது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 36 கீழே காணப்பெறுவனற்றுள் சரியான கூற்றுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. 1 நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி. இப்பெயரில் மதுரை குடோலர் கிழார் இயற்றிய நூல். இது அறவுர கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ கூற்று 1 சரி. அப்போ முதுமொழி காஞ்சி இன்னொரு பெயர் அறவுர கோவை. முதுமொழி காஞ்சியில் 11 அதிகாரங்கள் உள்ளனவா? முதுமொழி காஞ்சினாவே 10 அதிகாரங்கள் தான் உள்ளது. அதிகாரத்து 10 பாடல்களும் 100 பாடல்கள் முதுமொழி காஞ்சியில் உள்ளது. மதுரை குடோலர் கிழார் எழுதியிருப்பார் முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுட்கள் உள்ளன. சரி. முதுமொழி காஞ்சியில் மொத்தம் 110 செய்யுட்கள் உள்ளன. அவை நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரையாசிரியர்கள் மேற்கோளாக கையப்பட்டுள்ளன. முதுமொழி காஞ்சியில் மொத்தம் 100 செய்யுள்கள் தான் இருக்குது. இங்கே 110ன்னு தந்திருக்காங்க. அப்போ 4வது தப்பாக இருக்குது. அப்போ சரியானது 1, 3 மட்டும் சரியானவை. கேள்வி 37 மதுரை காஞ்சியின் சிறப்புகளை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். 10 பாட்டு நூல்களில் மிகப்பெரிய நூல்னு சொல்லலாம். 782 அடிகளை உடையது. இது மதுரையை பாடுகிறது, நிலையாமையை கூறுகிறது, 10 பாட்டில் மிகுதியான அடிகளை உடையது. ஸோ 1, 2, 3மே சரி. கேள்வி 38 நாட்டுப்புற இயலின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? நாட்டுப்புற இயலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜேக்கப் கிரீம். நாட்டுப்புற இயலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜேக்கப் கிரீம். சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து ஏ. பொருந்தா இணையினை காண்க. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோக விசை தீர வேண்டும் என்று நாமக்கல் கவிஞர் பாடியிருப்பார். சரி. முல்லைக்கோர் காடு போலுன்னு பாடிந்து சுரதா. சரி. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் என்று கவிதை பாடிந்து கவிமணி தேசிவினார். சரி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இந்த பாடலை பாடுந்து பாரதியாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு. யார் பாடியிருப்பார்னா பாரதிதாசன் பாடியிருப்பார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் பாரதிதாசன். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 41 தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுபவர் யார்? ஸோ தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுபவர் திருத்தக்க தேவர். அப்படின்னு சொன்னது யார்? திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்கள் இளவரசன் சொன்னது வீரமா முனிவர். அதே வீரமா முனிவரை தமிழ் முனிவர்களுள் ஒருவராக இருக்கிறார் சொன்னது ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் கவிஞருக்கு இளவரசன் என்று திருத்தக்க தேவரை சொன்னது வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று சொன்னது ராபி சேதுப்பிள்ளை. இந்த 2 கேள்வியுமே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கேள்வி 42 பொறுத்துக. நூலாசிரியர். மருமக்கள் வழி மான்மியம் நூல் எழுதந்து கவிமணி தேசிய விநாயகனார். தமிழ் சோலை நூல் எழுதந்து திருவிக்கா. ரச்சனைய குரல் நூல் எழுதந்து எச்.ஏ. கிருட்டனினார். தேன்மலை நூல் எழுதந்து சுரதா. கேள்வி 43 கீழே காணப்பெறுவனற்றுள் எக்கூற்றுகள் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. நா வேங்கட கிருஷ்ணன் என்னும் இயற்பெயரை கொண்ட நா பிச்சமூர்த்தியின் சிறந்த கவிதை நூல் நா பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்பதா? நா பிச்சமூர்த்தியின் கவிதைகள் ஓகே. ஆனால் இவருடைய இயற்பெயர் நா வேங்கட மகாலிங்க தான் வந்திருக்கணும். வேங்கட கிருஷ்ணன் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு கூற்று தப்பு. நா பிச்சமூர்த்தியை பொறுத்தவரையும் கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடுகள் ஆகியவற்றை நா பிச்சமூர்த்தி எழுதியுள்ளார். சரி. திருச்சிராப்பள்ளி மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ மீனாட்சி சுந்தரனார் பார்த்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட நூலை எழுதியிருக்காரு. மீனாட்சி சுந்தரனார் நவீன கம்பர் என்று அழைக்கப்படுகிறார். சரி. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட உவே சாமிநாதரின் தலை மாணவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரா? கிடையாது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் தான் ஊவேசா. இங்கே மாற்றி தந்திருக்காங்க. அப்போ கேள்வி என்ன சரியானவை என்னன்னு எதுன்னு கேட்டிருக்காங்க. 2, 3 மட்டும் சரி. கேள்வி 44 பொறுத்துக. இடுகுறி பொது பெயர். இடுகுறி பொது பெயர்னா காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொது பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. கேள்வி 45 எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது
எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது வந்து பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது தான். தமிழில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது 2 பேர் வாங்கியிருப்பாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அகிலன் வாங்கியிருப்பார். எழுத்தாளன் ஞானபீட விருதை பெற்ற முதல் தமிழறிஞர் வந்து அகிலன் வாங்கியிருப்பார். சித்திரப்பாவி என்னும் நூலுக்காக. எப்போ வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா அகிலன் வந்து 1975 வாங்கியிருப்பார். அதே ஜெயகாந்தனுக்கு தமிழ் இலக்கியத்திற்கு பங்காற்றியதற்காக ஞானபீட விருது தந்தாங்க. எப்போ தந்தாங்கன்னா 2002 தந்தாங்க. ஸோ இந்த ஆண்டு 2023க்கான ஞானபீட விருது 58வது ஞானபீட விருதை பெற்றவங்க 2 பேர் பெற்றிருக்காங்க. யார் யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லுவோங்க ஆன்சரை. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 46. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று கூறியவர் திருமூலர். மீத்தூன் விரும்பேல் என்றார் ஔவையார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடினார் சீத்தலை சாத்தனார். நீரின்றி அமையாது உலகு என்றார் திருவள்ளுவர். கேள்வி 47. பொறுத்துக. அறநூல்கள் ஆசிரியர். அறநெறிச்சாரம் நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். நீதி நூலை எழுதந்து மாயூரம் வேதநாயக பிள்ளை. நீதி போத வெண்பா நூலை எழுதந்து முத்து ராமலிங்க சேதுபதி. நீதி போத வெண்பா நூலை எழுதந்து முத்து ராமலிங்க சேதுபதி. நன்னெறி நூலை எழுதந்து யார்னா துரைமங்கலம் சிவப்பிரகாசர். கேள்வி 48. கவிதை நூல்கள் அதற்கான கவிஞர்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. நெருஞ்சி என்ற கவிதையை எழுதந்து யார்? ரா மீனாட்சி. அன்று வேறு கிழமை என்ற நூலை எழுதந்து யார்? ஞானக்கூத்தன். தோணி வருகிறது நூலை எழுதந்து ஈரோடு தமிழன்பன். வரும் போகும் சி மணி. நெருஞ்சி என்ற கவிதை நூல் எழுதந்து ரா மீனாட்சி. அன்று வேறு கிழமை என்ற கவிதை எழுதந்து ஞானக்கூத்தன். தோணி வருகிறது என்ற கவிதை எழுதந்து ஈரோடு தமிழன்பன். வரும் போகும் என்ற கவிதை எழுதந்து சி மணி. கேள்வி 49. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. பெண்மை தாயாய் நின்று தரணியை தாங்கும். பெண்மை அயலார் தமக்கும் அன்பே செய்யும். பெண்மை மகளாய் பிறந்து சேவையில் மகிழும். பெண்மை தாரமாய் வந்து தளர்வை போக்கும். கேள்வி 50. பொறுத்துக. வெண்பா எழுதுறதுல யார் ஃபேமஸ்னா புகழேந்தி புலவர். விருத்தப்பானா கம்பர். பரணி ஜெயங்கொண்டான். கலம்பகம் இரட்டையர்கள். கேள்வி 51. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பரிதிமார் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். ஸோ சரியான வினா என்னன்னா பரிதிமார் கலைஞர் எம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். கேள்வி 52. கீழ்காண்பவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. வெற்றி திணை, வாகை திணை, வஞ்சி திணை. முல்லை திணை வந்து ஐவகை திணைகளில் வருவது தான் முல்லை திணை. கேள்வி 53. சரியான எதுகை தேர்வு செய்க. எல்லொரு சிறப்பின் இமையவர் வேப்ப புல்லொரு புன்கண் தீர்ந்தோன் அன்றியும். இங்கே எதுகை கேட்டிருக்காங்க. 2ஆம் எழுத்து சேமாக இருந்தால் அது எதுகைன்னு சொல்லலாம். எல்லரு புல்லரு. 2ஆம் எழுத்து இல். அப்போது சரியானது ஆப்ஷன் சி. கேள்வி 54. வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது என்ன வேற்றுமை? வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் எழுவாய் வேற்றுமை. கேள்வி 55. பொறுத்துக. தாங்குருவும் என்பது இன்னிசை அளபடை. வல்விரைந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்பன்மொழி. ஒரியி சொல்லிசை அளபடை. மல்லல் மதுரை என்னது உரிச்சொற்றொடர். கேள்வி 56. தமிழ் பெயர்களை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. ஒருவர் ஒரு இடம் பொருள் பற்றி குறிப்பதற்கு குறியீடாக இடுவது பெயர் சரி. தமிழில் பெயர் சொற்கள் ஒருபோதும் காலம் காட்டி சரி. 3. தமிழ் பெயர் சொற்கள் அனைத்தும் காரணம் பற்றி அமைவன சரி. குழந்தை என்னும் தமிழ் பெயர் பால் பகா பெயர் சொல்லா. ஸோ தமிழ் பெயர் சொற்கள் அனைத்தும் காரணம் பற்றி அமைவன்னு கேட்டிருக்காங்க. அது தவறு. குழந்தை என்னும் தமிழ் பெயர் பால் பகா பெயர் சொல்லாகும். குழந்தை என்றதை பிரித்தா அது ஒரு பகா பெயர் சொல்லு. இது வந்து பால் பகா பெயர் சொல்லுனா எப்படின்னா குழந்தை என்பது அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இல்லைன்றதுனால அது பால் பகா பெயர் சொல்லாகும். சரியானது 1, 2, 4 சரி. கேள்வி 57. பொறுத்துக. தூறுனா புதரை குறிக்கும். மரம் என்பது இடுகுறி பெயர். வளையல் என்பது காரண சிறப்பு பெயர். மலை என்பது இடுகுறி பொது பெயர்.
கேள்வி 58 கலைச்சொற்களுக்கான சரியான தமிழாக்கம். எடிட்டோரியல்னா தலையங்கம், புல்லட்டின்னா சிறப்பு செய்தி இதழ், கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி, லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு. கேள்வி 59 கீழ்காணும் வல்லினமிகும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் பிழையான குற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. வல்லினமிகும் இடங்களில் பிழையானது எதுனா அந்த இந்த என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா? மிகும். ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும். உம்மை தொகையில் வல்லினம் மிகுமா? உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இங்கே மிகுன்னு தந்திருக்காங்க. அப்போ பொருத்தமற்றது சி. சால தவ என உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். கேள்வி 60 பின்வருவனற்றுள் பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காத விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. தன்னொற்றிருட்டல், அடியகரம் ஐயாதல், இடையகரம் ஈயாதல் இதெல்லாம் பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்கும். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஓப்பம் என்பது பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காது. கேள்வி 61 பெருமை கூட்டல் களிறு பெருங்களிறு புணர்ச்சி விதியை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. பெருமை களிறு பார்த்தீங்கன்னா ஈறுபோதல் எனும் விதிப்படி மை கெற்றிருக்கும். பிறகு இனமிதல் எனும் விதிப்படி இங்கு பெருங்களிராக இருக்கும். அப்போ ஈறுபோதல் இனமைகள். கேள்வி 62 நல்லொழுக்கம் ஒன்றே பெண்ணே நல்ல நிலை சேர்க்கும், புல்லொழுக்கும் தீமை பெண்ணே பொய்யுரைத்தல் தீமை. இப்பாடலில் உள்ள விழிச்சொல் தேர்ந்தெடுத்து எழுதுக. பெண்ணே பெண்ணே இதுதான் விழிச்சொல். சேர் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்சம் சேர்ந்த. கேள்வி 64 கீழுள்ள கம்பரின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏறெழுபது கம்பர் எழுதியிருப்பார். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, கம்பராமாயணம், ஏறெழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கத்தை எழுதியிருப்பார். அபிராமி அந்தாதி எழுதுந்து அபிராமி பட்டர் எழுதியிருப்பார். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 65 பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொருத்த சொல்லியிருக்காங்க. ஏற்ற பாட்டுனா ஏற்ற பாட்டு அப்படின்னா நீர் இறைக்கும் போது பாடும் பாட்டு. நாரைனா கொக்கு வகை குறிக்கும். குறவை அப்படின்னா ஒரு வகை மீனை குறிக்கும். குளம்னா நீர்நிலை. கேள்வி 66 கீழ்காணும் திருக்குறளை தக்க மேற்கோள் தொடரால் நிரப்புக. ஊழி பெயரும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். திருக்குறளுடைய பில் இந்த பிளாங்க்ஸ் கேட்டு வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள். நால்னா நாலடியாரையும், 2னா திருக்குறளையும் குறிக்கும். கேள்வி 68 சுரதா எழுதிய நூல்களுள் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் எது? தேன்மழை. சுரதாவின் கவிதைகள், துறைமுகம், சூரசுனாமி இதெல்லாமே அவர் தான் எழுதியிருப்பாங்க. இருந்தாலும் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் தேன்மழை. கேள்வி 69 ரூபாவதி கலாவதி ஆகிய நாடகங்களை இயற்றியவர் பரிதிமாற் கலைஞர். கேள்வி 70 ஏழு பருவ மங்கையரை பற்றி கூறும் இலக்கியம் எது? உலா. கேள்வி 71 சின்னச்சிரா என்ற நூலை எழுதியவர் யார்? சின்னச்சிரா என்ற நூலை எழுதந்து பனு அகமது மரைக்காயர். அழுது அடையடைந்த அன்பர் என பெறுபவர் யார்? அழுது அடையடைந்த அன்பர் என குறிப்பிடப்படுபவர் மாணிக்க வாசகர். உரிய சொல்லால் நிரப்புக. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். கேள்வி 74 கீழ்காண்பவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. பொல்லாக்காட்சி என்பதன் பொருள் மாயத்தோற்றம், சரி. வெகுளல் என்பதன் பொருள் சினத்தல், சரி. வெக்கல் என்பதன் பொருள் விரும்புதல், சரி. குரலை என்பது புறம் பேசுதலா? குரலைனா இந்த ரா வந்திருக்கணும், குரலைனா இந்த ரா வந்திருந்தாலும் சரி. சரி, குரலை இந்த ரா வந்திருக்கணும், லட்டு குரலா வந்திருக்கு, இங்கே குரலைன்னு இருக்குது. அப்போ இங்கே புறம் பேசுதல் என்பது சரியான தவறு. பொருத்தமற்றது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 75 பொறுத்துக. இது 12th புக்கில் இருக்கும். யூனிட் 6 பேக் சைடு, புக் பேக் சைடு ஓல்டு புக்கில் இருக்குது, கொடுத்துருப்பாங்க. திருச்சிற்றம்பலம்னா சிதம்பரத்தை குறிக்கும். திருமுதுகுன்றம்னா விருத்தாச்சலத்தை குறிக்கும். திருமறை காடுனா பார்த்திங்கன்னா திருமறைக்காடு வேதாரண்யம். குடுமூக்குன்றது கும்பகோணத்தை குறிக்கும். கேள்வி 76 கீழே காணப்பெறும் கூற்றுகளில் பொருத்தமற்றவற்றை தெரிவு செய்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா 2016 குரூப் 2A கொஸ்டின் பேப்பர் இது. அதனால் எல்லாமே மேக்ஸிமம் டிகிரி ஸ்டாண்டர்டுன்றதுனால 4 கூற்றை கொடுத்து அதில் தவறானது எது சரியானது எதுன்னா அதிகபட்சமான கேள்விகளை நம்ம இதுவரை பார்த்துருக்குறோங்க. ஸோ இது மாதிரி வரும்போது நம்ம தெளிவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் ஒமிட் பண்ணவே முடியும், பார்த்துக்காங்க. அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். 1 திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரம் என்பதன் சுருக்கமே திருவிக்கா, சரி. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள துல்லம் என்னும் ஊரில் திருவிக்கா பிறந்தார். இவ்வூர் தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது, தப்பு. 2 தப்பு. 3 மனித வாழ்க்கையும்
இளங்கோவடிகளும் முருகன் அல்லது அழகு, பெண்ணின் பெருமை, புதுமை வேட்டல் ஆகிய நூல்களை திருவிக்கா இயற்றியுள்ளார். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் வந்திருக்கணும், இங்கே இளங்கோவடிகளும் இருக்குது. இளங்கோவடிகளும் தவறாக இருந்தது. அங்கே என்ன வந்திருக்குன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் முருகன் அல்லது அழகு, பெண்ணின் பெருமை, புதுமை வேட்டல் ஆகிய நூல்கள் எழுதியிருப்பார். இங்கே இளங்கோவடிகள்னு தந்திருக்காங்க. அப்போ 2 தப்பாக இருக்குது. தமிழ்நாடையில் எளிமையை புகுத்தியவர் தமிழ் தென்றல் என்று சிறப்பிக்கப்படுகிறார். சரி. அப்போது கேள்வி என்னென்னா பொருத்தமற்றதை கேட்டிருக்காங்க. 2, 3 பொருத்தமற்றவை. கேள்வி 77. பின்வருவனற்றுள் மரக்கலத்தை குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மரக்கலம்னா கப்பலை குறிக்கக்கூடிய சிறிய நீர்நிலைகளை கலக்க பயன்படுதா மரக்கலம்னு சொல்லலாம். அப்போ பக்ரி, திமில், வங்கம் எல்லாம் மரக்கலத்தை குறிக்கும். ஓடை என்பது நீர் ஓடையை குறிக்கக்கூடியது. கேள்வி 78. கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பார் பாரதிதாசனும். பாரதிதாசன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றிருப்பார். பிசிராந்திரை என நாடக நூலுக்கு 1969 பரிசு பெற்றார். சரி. பாரதிதாசன் பிரெஞ்சு மொழியில் புலமை பெற்றார். சரி. பாரதிதாசன் பெண்ணடிமைத்தனத்தை போற்றியவரா? பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்தவர். இங்கே தவறாக தந்திருக்காங்க. ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 79. பொறுத்துக. இமயத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இமயத்திலிருந்து என்ன ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்கன்னா பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணிகள். குடகுல வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம். கொற்கையிலேருந்து முத்து. கீழக்கடலேருந்து பவளம். கேள்வி 80. பொருந்தா இணையை கண்டறிக. பறவைனா கடல். கரினா இங்கே யானையை குறிக்கும். இங்கே நரின்னு தந்திருக்காங்க. பொருந்தாத ஆப்ஷன் பாம்பே. பரினா குதிரை. கணை 3.50 இருக்குது. அது அம்பை குறிக்கும். கேள்வி 81. கீழுள்ள பட்டியலில் பொருந்தாத நாடகம் எது? சந்திரோதயம், ஓரிரவு வேலைக்காரி. இந்த சந்திரோதயம், ஓரிரவு வேலைக்காரி வந்து அறிஞர் அண்ணாவுடைய நாடகங்கள். தூக்கு மேடை பொருந்தாதது. அறிஞர் அண்ணாவது கிடையாது. கேள்வி 82. திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்து தந்த மொழி. திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். கேள்வி 83. பெருங்கை யானை இனநிறை பெயரும் சுருங்கை வீதி மருங்கில் போகி. இங்கே சுருங்கை வீதி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை. கேள்வி 84. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. தேம்பாவணியில் அறம்பொருள் வீடு மட்டுமே பாடப்பட்டுள்ள, இன்பம் பாடப்படவில்லை. சரி. தேம்பாவணியை புறநிலை காப்பியம் என்று, தன்னை புறநிலை காப்பியம் என்றும் தொன்னூலில் வீரமாமுனிவர் குறிப்பிடுகிறார். சரி. சீராபுராணத்தில் 3 காண்டங்களும் 92 படலங்களும் உள்ளன. சரி. அரபு சொற்கள், அரபு பெயர்கள் எஞ்ஞான்றும் இடம்பெறாமல் சீராபுராணத்தினை நற்றமிழால் யாத்திரம் போற்றுதற்குரியதா? கிடையாது. ஸோ தவறானது. பொருத்தமற்றது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 85. பின்வருவனற்றுள் ஓவியக்கலையோடு தொடர்பற்ற சொற்றொடர். தேசிய பாவை என்பது ஓவியக்கலையோடு தொடர்பற்றது. அதே மரவட்டிகை, புனையா ஓவியம், கண்ணுள்ள இளைஞர் எல்லாமே ஓவியக்கலையோடு தொடர்புடையவை. கேள்வி 86. பொறுத்துக. வள்ளல்கள் சிறப்பு. பேகன் மயிலுக்கு போர்வை தந்திருப்பான். காரி இரவலருக்கு தேர தந்தான். ஆய் அண்டீரன் நீலமணியும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு தந்தவன் தான் ஆய் அண்டீரன். ஓரி இரவலருக்கு நாடுகளை பரிசா தந்தவன் ஓரி. கேள்வி 87. பொறுத்துக. ஆகாருனா பொருள் வரும் வழி. ஆகாறு என்பதன் பொருள் வரும் வழி. போகாருனா செலவழியும் வழி. போகாறு செலவழியும் வழி. தகர்னா ஆட்டுக்கிடாய். வதுவைனா திருமணம். பொறுத்துக. 10 அதில் பாடியவங்க. 3ஆம் பத்த பாடந்து 10 பாடந்து 10 3ஆம் பத்த பாடந்து பாலை கௌதமனார். 10 6ஆம் பத்த பாடந்து காக்கை பாடினியார். 8ஆம் பத்த பாடந்து அரிசில் கிளார். 9ஆம் பத்த பாடந்து பெருங்குன்றூர் கிளார். அப்போ 3ஆம் பத்து பாலை கௌதமனார் பாடியிருக்காரு 10 6ஆம் பத்தை வந்து காக்கை பாடினார் பாடியிருப்பார். 8ஆம் பத்தில் அரிசில் கிளாரும் 9ஆம் பத்தில் பெருங்குன்றூர் கிளாரும் பாடியிருக்காங்க. குமரகுருவரின் நூல் பட்டியல் பொருந்தாத நூல் எது? மதுரை கலம்பகம், கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம். நந்தி கலம்பகம் வந்து பார்த்தீங்கன்னா குமரகுரு எழுதாது. நந்தி கலம்பத்தின் ஆசிரியர் பேர் அறியப்படவில்லை. 90வது கேள்வி. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் வாணிதாசன். கேள்வி 91. சரியான விடையை தெரிவு செய்க. கிறிஸ்துவ கம்பர் என புகழப்பெறுவர் H.A. கிருட்ண பிள்ளை, அதாவது ஹென்றி ஆல்பர்ட் கிருட்டனினார். கேள்வி 92. கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக.
மதுரை சொக்கநாதர் மனைவி ராணி மங்காம்மாள் சரி. ராணி மங்காம்மாளின் மகன் அரங்க கிருட்டிணன் முத்துவீரப்பன். முத்துவீரப்பன் மனைவி ராணி முத்தம்மாள் சரி. ராணி மங்காம்மாளின் பெயர் விஜயரங்க சொக்கநாதன் சரி. பட்டினப்பாலை பாண்டியனின் வீரச் செயல்களை போற்றி கூறும் தமிழ் பணுவலா. பட்டினப்பாலை பார்த்தீங்கன்னா பாண்டியனின் வீரச் செயல்களை பற்றி போற்றி கூறுகிறதானா கிடையாது. ஸோ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 93. கீழே தரப்பெறுவற்றில் உள்ள எவை சரியானவை எவை என்று எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையாடி வள்ளியம்மை சரி. தில்லையாடி வள்ளியம்மை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லையாடி என்னும் ஊரில் பிறந்தவர். ஸோ தில்லையாடி என்றது நாகப்பட்டினம் மாவட்டம் அருகே வருமானா கிடையாது. அப்போது தவறானது 2 தவறு. 3. தனது சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் தனக்கு பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் வருத்தம் தெரிவித்தார் சரி. காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் களபலியாகி அவரை மகாத்மா எனும் உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை வள்ளியம்மைக்கு உண்டு சரி. அப்போ சரியானது 1, 3, 4 சரி. கேள்வி 94. பாண்டிய நாட்டின் கொற்கை துறைமுகத்தை பற்றி தம் பயண நூலில் குறிப்பிட்ட வெனிசு நாட்டு பயணி. பாண்டிய நாட்டின் கொற்கை துறைமுகத்தை பற்றி தம் பயண நூலில் குறிப்பிட்ட வெனிசு நாட்டு பயணி மார்க்கபோலோ. கேள்வி 95. பலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் யார்? பலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கேள்வி 96. பின்வரும் தகவல்களுள் தவறானதை சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க. நா. பிச்சமூர்த்தி மணிக்கோடி எழுத்தாளர் ஒருவர் சரி. நா. பிச்சமூர்த்தி காட்டுவார்த்தை என்னும் கவிதையினை எழுதியிருப்பார் சரி. நா. பிச்சமூர்த்தி புது கவிதை முன்னோடி எனப்படுகிறார் சரி. நா. பிச்சமூர்த்தி ஞானப்பீட விருது பெற்றிருக்காரா? கிடையாது. தமிழில் ஞானப்பீட விருது பெற்றது அகிலனும் ஜெயகாந்தனும் வாங்கியிருப்பாங்க. அகிலனுக்கு 1975 சித்திரப்பாவி என்னும் நூலுக்காக வாங்கியிருப்பார். ஜெயகாந்தன் 2002 வாங்கியிருப்பாங்க. 97. பொருந்தாத விடையை கண்டறிக. சுந்தர ராமசாமி எழுதிய நாவல்கள். சுந்தர ராமசாமினாவே புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள். இங்கே பஞ்சும் பசியும் என்பதை சுந்தர ராமசாமி எழுத கிடையாது. கேள்வி 98. கவிதை நூல் கவிஞர். புலரி என்ற கவிதை நூல் எழுதுந்து கல்யாண்ஜி. சுயமரம் என்ற கவிதை நூலை எழுதுந்து கலாப்பிரியா. மின்னர் பொழுதே தூரம் என்ற கவிதை எழுதுந்து மின்னர் பொழுதே தூரம் என்ற கவிதை எழுதுந்து தேவதேவன். யாரோ ஒருவனுக்காக நூல் எழுதுந்து பசுவையா. கேள்வி 99. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். மகாகவி பாரதியார். புரட்சி கவி பாரதிதாசன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். மொழி ஞாயிறுனா தேவநேய பாவனார். கலை ஞாயிறு கவி ஞாயிறு யாருன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 100வது கேள்வி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடும் நம்மாழ்வாரும். தமிழ்நாடு நம்மாழ்வாரும் நூல் எழுதுந்து திருவிக்கா. தேன்மழை நூல் எழுதுந்து சுரதா. குழந்தை செல்வம் நூல் எழுதுந்து கவிமணி தேசிக விநாயகனார். இசையாயிரம் நூல் எழுதுந்து இசையாயிரம் உலாமடல் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் எழுதியிருப்பார். தமிழ்நாடு நம்மாழ்வார் நூல் எழுதுந்து திருவிக்கா எழுதியிருக்காரு. தேன்மழை நூல் எழுதுந்து சுரதா. குழந்தை செல்வம் கவிமணி தேசிய விநாயகனார் எழுதியிருப்பார். இசையாயிரம் நூல் எழுதுந்து ஜெயங்கொண்டார். ஸோ இந்த வீடியோவில் 100 கேள்விகள் பார்த்துருக்குறேங்க. இந்த 100 கேள்வி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். குறிப்பாக டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.